வாழ்க வளமுடன். தியானமும் ஆயுள் நீளமும் என்ற தலைப்பில் நரம்பியல் மேதை டாக்டர் ராமமூர்த்தி அவர்கள் மூளையினுடைய பல்வேறு சிறப்பு அம்சங்களை பற்றி கூறியுள்ள கருத்துக்களை தொகுத்து நமது நாமக்கல் மன்றத்தினுடைய வெள்ளி விழா சிறப்பு மலரில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நாம் இப்பொழுது படித்து சிந்திக்க இருக்கிறோம். பக்தியோகம், கர்மயோகம், ஞானயோகம் என்று சொல்வார்கள். இப்போது நாம் பார்க்க போவது ராஜயோகத்தை பற்றி. யோகத்தை விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு உட்படுத்த முடியும். எங்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் ஒருவர் யோகத்தில் இருக்கிறார். அவருடைய மூளையின் அதிர்வுகள் EEG கருவியால் பதிவு செய்யப்படுகின்றன. மனிதனுக்கு மூளை 2 பக்கத்திலும் இருக்கிறது. தியான பயிற்சியில் ஈடுபடாதவர்களின் மூளையின் 2 பகுதிகளும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இயங்குகிறது. ஆனால் தியானம் செய்பவர்களுக்கு இந்த 2 பகுதிகளும் ஒருமித்து இயங்குவது கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது. ஒரு புத்தகத்தின் ஒரு பகுதியை படிப்பதற்கு ஒருவருக்கு 3 நிமிடங்கள் ஆகிறது என்று வைத்துக்கொள்வோம். அதே பகுதியை யோகம் செய்யும் ஒருவர் 1 நிமிடத்தில் படித்துவிட முடியும் என்று நிரூபிக்கப்பட்டு உள்ளது. நமது முன்னோர்களின் கணக்குப்படி ஒரு மனிதனின் நுரையீரலானது 100 கோடி முறை மூச்சு விடக்கூடிய வகையில் படைக்கப்பட்டு உள்ளது. அதாவது மனிதனின் வாழ்நாள் 100 வருடம் என்றால் அதற்குள் அவன் 100 கோடி முறை மூச்சு விடுவதை செய்து விடுவான். வேறு விதமாக சொல்வதாக இருந்தால் 100 கோடி முறை மூச்சு வாங்கிவிட்டால் அவன் வாழ்வு முடிந்துவிடும். அதே 100 கோடி மூச்சை 60 வயதிலேயே முடித்து விடுவானாகில் அவன் 60 வயதிலேயே இறந்து விடுவான். கோபம் முதலிய வேக உணர்வுகள் மூச்சு வேகத்தை அதிகப்படுத்தி வாழ்நாளை சுருக்கிவிடும். சாதாரணமாக ஒரு மனிதன் 1 நிமிடத்திற்கு 16 முறை மூச்சு விடுவான். கோபம் முதலிய உணர்ச்சி வயத்தின் போதோ ஓட்டம் முதலிய கடின உழைப்பின் போதோ அவன் மூச்சு விடுவது நிமிடத்திற்கு 18, 20, 30 என்று ஏறும். இப்படியே போனால் தன் மொத்த வாழ்நாளில் விட வேண்டிய மூச்சை சீக்கிரமாக விட்டு தீர்த்து குறைவான வயதில் செத்து போவான். இன்னொரு உதாரணம், காரில் சத்தம் அதிகரிக்கிறது என்றால் வேகம் குறைகிறது என்று அர்த்தம். முதல் கியரில் சத்தம் அதிகம், சூடு அதிகம், பெட்ரோல் செலவு அதிகம், ஆனால் வேகம் குறைவு. அதே டாப் கியரில் சத்தம் குறைவு, பெட்ரோல் செலவு குறைவு, ஆனால் என்ஜின் ஆற்றல் முழுமையாக பயன்படுத்த பெற்று வேகம் அதிகமாகிறது. யோகம் செய்வதால் மனம் அமைதி நிலைக்கு வருகிறது, குறைவான சக்தி செலவாகும், மூளையின் ஆற்றல் கூடுதலாக பயனுக்கு வரும், காரியங்கள் எளிதாக முடிக்கப்படும். இந்த யோகத்தை எல்லோரும் தினமும் ஒரு 20 நிமிடம் செய்தால் என்ன? தேக நிலையிலும் மூளையின் ஆற்றலிலும் அநேக நன்மையை உண்டு பண்ணி கொள்ளலாமே. உயிரின பரிணாமத்தில் உயிர்களிடத்தில் எத்தனையோ மேன்மைகள் வந்துவிட்டன. மனிதனது மூளைதான் பரிணாமத்தின் உச்சம். இனிமேலும் பரிணாமம் மனிதனுக்கு என்ன கொடுக்க போகிறது? மூளையின் ஆற்றலை பெருக்கிக் கொள்வதே முடிவான பரிணாமம் என்பதை மனிதன் கண்டுபிடித்து கொண்டாக வேண்டும். மூளையின் ஆற்றலை எதை கொண்டு பெருக்கிக் கொள்ள முடியும்? யோகத்தினால் மட்டுமே தான் அது முடியும். காண்டாமிருகம் மனிதனுடைய அளவிலே எத்தனை பெரியது! ஆனால் யார் உலகத்தை ஆள்கிறார்? மனிதன் தானே. ஒரு சின்ன அணுவிலிருந்து மனிதன் வரை வந்து சேர 10 கோடி வருடம் ஆகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. உடல் திறத்திலே பரிணாமம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துவிட்டது. ஆனால் பரிணாமத்தின் வேகம் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. எதை இனி பரிணாமம் வளர்க்கப் போகிறது? மூளையைத்தான். மூளையின் அளவு வளரப்போவதில்லை, அதனுடைய திறன் வளரப்போகிறது. மூளையில் 1000 கோடி செல்களை இயக்கத்திற்கு கொண்டு வர யோகத்தால் தான் முடியும். இக்கருத்தை நான் போகுமிடமெல்லாம் இப்படி சொல்லி வருகிறேன். Further evolution of mankind will take place only by brain development. Brain development will take place only through yoga. மனித குலத்தில் பரிணாமம் இனி மூளையின் மேம்பாடுதான். மூளையின் மேம்பாடு யோகத்தினால் மட்டுமே சாத்தியம்.
நமது உடலின் சீதோஷ்ண நிலையானது 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். யோகம் செய்யும்போது மூச்சு எண்ணிக்கை, இதய துடிப்பு எண்ணிக்கை, இரத்த ஓட்டத்தின் வேகம் எல்லாம் குறைந்து போகும். எனவே உடலின் சீதோஷ்ண நிலையும் குறையும். ஒரு யோகிக்கு சீதோஷ்ண நிலை 96 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் இருக்கும். சீதோஷ்ண நிலை குறைய குறைய தீர்காயுள் ஏற்படுகிறது. குறைந்த சீதோஷ்ண நிலையில் இருக்கும் யோகியின் உடலில் அணுக்கள் சாவது இல்லை. சுரப்பிகள் சரியாக வேலை செய்வதால் இளமை நீடிக்கும். கெமிஸ்ட்ரி என்னும் வேதியியலில் நியூரோஃபர்டைல்ஸ் என்கிற ஒரு புது ரசாயன பொருளை கண்டுபிடித்துள்ளார்கள். இது மூளையில் மட்டும்தான் இருப்பதாக நினைத்து கொண்டிருந்தோம். அது உடலின் பல பாகங்களிலும் இருக்கிறது என்னும் விபரம் பிறகுதான் தெரிய வந்தது. உடலையும் மூளையையும் இணைத்து ஒரு இயக்கத் தொடரை நடத்த இந்த ரசாயனம் உதவுகிறது. 200 வருடங்களாக மருத்துவர்களாகிய நாங்கள் அணுக்கள் தான் முக்கியம் முக்கியம் என்று கூறிக்கொண்டிருந்தோம். இப்போதுதான் அவையெல்லாம் ஒன்றிணைந்து இயங்குவதுதான் முக்கியம் என்று கண்டுள்ளோம். ஒரு மனைவி கணவனிடம் புடவை கேட்க வேண்டுமானால் அவன் அலுவலகத்திலிருந்து சோர்வாக வரும்போது கேட்க மாட்டாள். அவனுக்கு வயிறு நிறைய சோறு போட்டுவிட்டு பிறகு கேட்பாள். வயிறு திருப்தியாக இருக்கும்போது மூளை உடன்பாடாக வேலை செய்கிறது. மூளையிலும் வயிற்றிலும் உள்ள நியூரோஃபர்டைல்ஸ் ஓர் ஒருங்கிணைந்த இயக்கத்தை நடத்துகிறது. இதுதான் புடவையை சாப்பாடு போட்டுவிட்டு கேட்பதன் ரகசியம். பெத்தடின், கஞ்சா, அபின் ஆகிய போதை மருந்துகளால் மெய் மறந்த நிலை கிடைக்கும். ஆனால் இறைவனை உணர்ந்த நிலை வரவே வராது. இவையெல்லாம் ரசாயன பொருட்கள். உடலுக்கும் நரம்பு மண்டலத்திற்கும் தளர்ச்சியை ஏற்படுத்தும். சில காலம் உடம்பு சொர்க்கத்தில் இருப்பது போல் இருக்கும். பிறகு நேரே நரகத்திற்கே போய்விடும். மூளையை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி மேற்கொள்ள அதை பற்றி மேலும் மேலும் விவரங்கள் தெரிய வர யோகம் பற்றி நம் முன்னோர்கள் கூறியதெல்லாம் உண்மை என்பதற்கான நிரூபணங்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன.